राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय भोलो भारत माता की जय। जय हिंद। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய அழகான திவ்யமான விசேஷமான சரித்திரம். ரொம்ப ஒரு மோட்டிவேஷனல் குரு. குருவே மோட்டிவேஷன் தான். அதுல சில குருமார்கள் எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளோடையும் பழகி அவர்களை மோட்டிவேட் பண்ணுவார்கள். அதுதான் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம். இப்போ பார்த்தோம்னா ஜடபரதர் அவ்வளவு ஞானம் உடையவர், அவ்வளவு அனுபவ அறிவு உடையவர். ஆனா அவர் ஒரே ஒரு ரகுகுணனுக்கு மட்டும்தான் விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அதனால அவரு குறைச்சல் அப்படி அர்த்தம் கிடையாது. அவருக்கு ஒருத்தர் அவ்வளவுதான். அதுக்கு மேல மற்ற யாருக்கும் ஒரு உபதேசம் பண்ண மாதிரி தெரியல. அதே சில பேர் இப்ப நாரதர்லாம் பார்த்தா மாத்தி 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 யாருக்கும் உபதேசம் பண்ணிட்டே இருக்க. இப்ப வேதவியாசர் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேரா சில பேருக்கு தான் வேதவியாசர் காட்சி கொடுக்கிறார், பேசுறார். நம்ம சுவாமி ராமானுஜர், முக்கியமா சுவாமி ராமானுஜர் கூட நேர வேதவியாசரை பார்த்தார், பேசினார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் இல்லை. ஆதிசங்கர பகவத் பாதர், ஸ்ரீமன் மத்வாச்சாரியார், வல்லபாச்சாரியார், இப்படி சில பேர் வேதவியாசரை பிரத்யட்சமா பார்க்கிறா, பேசுறா. ஸோ நாரதர் உபதேசம் பண்ண அளவுக்கு வேதவியாசர் பெருசா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாரா அப்படின்னா, வேதத்தை பிரிச்சுட்டு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எல்லாம் 4 பேருக்கு அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்து இதை நீ ஃபாலோ பண்ண வேதம் இது அப்படின்லாம் சொன்னார். இது வால்மீகி மகரிஷி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். அவர் ராமாயணம் எழுதுறார், பிராதான்யமா லவகுச்சாவுக்கு தான் அதை உபதேசம் பண்றார். அவருடைய சிஷ்யர் தான் பரத்வாஜர் எல்லாம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய உண்டு. சமர்த்த ராமதாசர், சுவாமி ராமானுஜர், இவர்கள்லாம் ரொம்ப ஆல் கிளாஸ் ஆஃப் பீப்புள், ராஜாவிலிருந்து ஆண்டி வரைக்கும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், பெரிய பிசினஸ்மேன், பரம விரக்தர்கள், குடும்பத்தில் இருக்கிறவா, சன்னியாசிகள், இப்படி எல்லாரையும் அழகா வழி நடத்தினவர்கள் இந்த சமர்த்த ராமதாசர், சுவாமி ராமானுஜர் போன்றவர்கள்லாம். சமர்த்த ராமதாசர் பல ஊர்கள் போயிட்டே இருப்பார். அவருக்கு இந்த இடம் தான் இருக்கணும், மூடிலேயே இருப்பார். நிஜமாவே நம்ம பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களை பற்றிலாம் சொல்லும் பொழுது ஓடி திரியும் யோகிகள் அப்படின்னு சொல்ல, ஓடிட்டே இருப்பா. ஒரு இடத்துல இருக்க மாட்டாவா, மூமெண்ட்லயே இருந்துட்டு இருப்பா. ஒரு இடத்துலயே இருந்தா ஜனங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிடுவா, அதனாலே இடம் மாறிடுவா. சமர்த்த ராமதாசரே ஒரு முன்னாடி இடத்த சொல்லும்போது சொன்னேன், ஒரே இடத்துல தான் சரிபட்டு வராது, மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஓடி திரியும் யோகி சமர்த்த ராமதாசர். அப்ப சஹாப்பூர் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் போறார்.
அங்கே போனாலும் பிக்ஷை எடுத்து தான் அவர் சாப்பிடுவார். ஸோ எங்கே போனாலும் ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு தான் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் நிற்பார். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு நல்ல உறக்க ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமன் கம்பீரியமா சொல்வார். சில சந்தர்ப்பங்கள்ல என்ன அதை கீர்த்தனம் மாதிரி பாடுவார். ஸோ இதுதான் அவருடைய ருட்டீன். அவர் இந்த ஷஹாப்பூர் அங்கே போகும்பொழுது அங்கே பாஜி பந்த் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் அவருடைய மனைவி சதிபாயின்னு பேர். சதிபாய் அப்படின்னா தர்மம், ஸ்ரத்தை, தெய்வ பக்தி எல்லாம் உண்டு. பாஜி பந்த் அவரும் இஸ் வெரி ட்ரூ டு இஸ் ஒர்க், ஒரு ப்ரொஃபஷன். முக்கியமாக அடில் ஷா கீழே அவர் வேலை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருடைய ப்ரொஃபஷன் கணக்கு வணக்கு எழுதுறது, ராஜா கரடா கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப க்ளீனாக பண்ணிட்டு இருப்பார். ஸோ அவருக்கு தர்மம், நியாயம் இதெல்லாம் உண்டு. பெரிய அப்படியே பக்தியில் ஆழங்கால் பட்டவர். இப்போ சத்ரபதி சிவாஜி மாதிரி, இல்லாட்டி குலசேகர ஆழ்வார் மாதிரி அந்த அளவுக்கெல்லாம் பக்தியில் இன்னும் 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 ஆழம் போகிறதுக்கான ஏதோ பூஜை பண்ணுவார், கோவில் போவார், பண்டிகைகள் கொண்டாடுவார், சாப்பிடுவார். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்படிதான் அவள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சதிபா ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் அவளுக்கு. நல்ல சம்பளம், நல்ல வீடு, ஒரு கஷ்டமும் கிடையாது. ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங். ஸோ ரொம்ப ஜாலியாக ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. எதுக்குமே ஒரு பெரிய போராட்டம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவர் ராஜ உத்தியோகம் அப்படின்றதுனால இவருக்கு மரியாதையும் உண்டு, பல பேருக்கு இவர் மேலே அபிமானமும் உண்டு. இப்படி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி லைஃப் இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஏதானும் ஒரு மூட நம்பிக்கை எங்கேயோ உட்காரும். நான் நிறைய பேர்கிட்ட அதை பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு பக்தி பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆனால் சில பைத்தியகாரத்தனமான நம்பிக்கைகள் எங்கிருந்தோ கொண்டு அவ மனசில் விதைச்சி வச்சிருப்பா. உதாரணத்துக்கு புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்பக்கூடிய நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லக்கூடியவாள் எனக்கு தெரியும். கேட்டால் புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இருந்தால் வீட்டில் இருக்க எல்லாம் ஊதி போயிடும், வெளியே போயிடும் அப்படின்னு ஒரு பைத்தியகாரத்தனம். நிறைய பேர் பாகவதம் வாசிக்கிறவாளே சில பேர் பேசி நான் கேட்டது உண்டு. அந்த மாதிரி சில பேர் வீட்டில் மகாபாரதம் வாசிக்கக்கூடாது, வாசிச்சா சண்டை வந்துடும். ஏன்னா மகாபாரதத்தில் சண்டையை பற்றியே இருக்கிறதுனால வீட்டில் சண்டை வந்துடும் அப்படின்னு இன்னொரு நிறைய கேஸ் இருக்கு. ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதில் இன்னொரு கேஸ் என்ன தெரியுமா, வீட்டில் பகவத்கீதை வாசிக்கக்கூடாது அப்படின்னு. பகவத்கீதை வாசிச்சா ரொம்ப குழப்பம் வந்துடும், மனசில் டென்ஷன், பகவத்கீதையே டென்ஷன் போகிறதுக்கு தான், அதில் இருக்கக்கூடாது. அப்புறமா இவ்வளோ சத்தங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசிக்காரனா அலைகிற கூட்டம் ஒன்று இருக்குது. எல்லா கதையும் கேட்பா, சத்சங்கமெல்லாம் கேட்பா, நாமஜபம் வசதி குருஜி நீங்கள் சொல்கிறது ஃபஸ்ட் கிளாஸ் குருஜி எல்லாம் சொல்லுவா. இன்னொரு பக்கம் யாராவது எலுமிச்சம்பழத்தை உருட்ட சொன்னால் பரிகாரத்துக்கு ஓடுற கூட்டம், அதுவும் பார்த்துருக்கேன் நிறைய. இந்த விஷயம்லாம் எங்களுக்கு நேரடியாக வராது. என்னைக்காவது அவளா உளறி மாட்டுறதுனா என்ன, எனக்கு என்ன, சரி ஜோசிக்காரன் சம்பாதிக்கிறான், பரிகாரக்காரன் சம்பாதிக்கிறான்னு விட்டுட்டு போயிடுவேன். காரணம் பண்ண முடியும். ஒரு விஷயத்தில் ஸ்ரத்தையோடு சொல்லும்போது அது எதுக்கு சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு கனவு பைத்தியங்கள் சிலது உண்டு. எத்தையானும் பார்த்து தொலைச்சிடும், அப்புறமா அதுக்கு ஒரு அர்த்தத்தை தேடிட்டு வரும். நியாயமாக ஏதோ கோவிலுக்கு போனேன் அதுக்கு போனேன்னா பரவாயில்ல, கனவு காண்றதுக்குன்னே சில பேர் உண்டு. என்னத்தெல்லாமோ கனவு காணுவா, எதெல்லாமோ அவள் கேட்பா, எதெல்லாமோ படிப்பா, என்னெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கனவெல்லாம் வரும். ஜாலியாக இருக்கும், சமயத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் என்ன கேட்பா. சில பேர் நல்லா வாங்கி கட்டிப்பா,
சில பேரை சிரிச்சு நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்ன பண்ண முடியும்? எல்லார்ட்டையும் சத்தியமாக இருக்க முடியுமா? இந்த மூட நம்பிக்கைகள் பல பேரிடத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய 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 ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் அது பெருசா பூதாகரமா அதுக்கு ஒரு வியாக்கியானம் அர்த்தம் கண்டுபிடிப்பார். அதை விட இன்னும் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு. நவநரசிம்மர், நம்ம அகோபிலம் போன வச்சுக்கோங்களேன், நவநரசிம்மர் இருக்கார். அது யார் கலப்பி விட்டான்னு தெரியல. ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒவ்வொரு கிரகங்களை சொல்றவர், செவ்வாய், ராகு, கேது. நரசிம்மர் அப்படி ஆக்கிட்டாப்பா. நரசிம்மர் பக்கத்துல ஒருத்தருமே வர முடியாது. அவரை கொண்டு போய் இப்படி ஆச்சா. நம்ம நவ திருப்பதி இப்ப என்ன ஆயிடுத்துன்னா, அங்க இருக்க அர்ச்சகர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடாரு, இது ராகு ஸ்தலம், இது கேது ஸ்தலம், இது சுக்கிரன் ஸ்தலம்னு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாதாரணமா இருந்த ஊர். இப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா என்னமோலாம் சொல்றா. அதுக்கப்புறமா ராசிக்கல் பைத்தியங்கள் சிலது, அப்புறம் வாஸ்துனா என்னன்னே தெரியாம அதை வச்சுட்டு ஓடுற பைத்தியங்கள் சிலது, என்னெல்லாம். அப்புறம் நியூமராலஜி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பண்றது படிக்காதவாள்லாம் கிடையாது. எல்லாம் படிச்சு ஹையர் லெவல்ல பெரிய போஸ்ட் இருந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு 1008 வாய் வீதிய பேசக்கூடிய கூட்டம் தான் உளவி குட்டின்னு இருக்கு லிட்ரலா. அதனால படிப்பு இருக்கிறதுனால இருக்கலாம், புத்திசாலியா இருப்பா, அறிவுடையவர்களா இருப்பான்ற தப்பு கணக்குக்கு ஒரு நாளும் போகாதீங்க. சம்பாதிக்கிறதுக்கு படிச்சிருக்கா. பல பேருடைய அறிவு என்னடான்னா நல்லா சம்பாதிக்கிறதுக்கான படிப்பு. அதனால அவளுக்கு ஒரு நல்ல புத்திசாலித்தனமான அறிவு இருக்கும் அப்படின்னா கேரண்டி எல்லாம் நான் தரவே மாட்டேன். நிறைய பேரை பார்த்தாச்சு, பார்த்துட்டு இருக்கேன். என்னெல்லாமோ உண்டு. நான் சொன்னது நான் ஃபேஸ் பண்ண இன்னும் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். அது சொல்ல போன அப்புறம் கதை விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த சதிபாய்க்கு ஒரு மூட நம்பிக்கை என்னன்னா, நல்லா இருக்கிற வீட்டுல ராமநாமம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு லாஜிக்கலான ஒரு ஆன்சர் வச்சிருக்கா. யாராவது செத்து போயிட்டா எடுத்துட்டு போகும்போது தான் ராம் நாம் சத்யஹை, ராம் நாம் சத்யஹை, ராம் நாம் சத்யஹைன்னு சொல்லி எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு காசியிலெல்லாம் அதை பார்க்கலாம். ராமநாமம் சத்தியம், ராமநாமம் சத்தியம், ராமநாமம் சத்தியம். அப்படியே நார்த்தில் ரொம்ப சாதம். நம்ம ஊர்ல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த மிருத சரீரத்தை எடுத்துட்டு போவார்கள். அதனால் அவளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாராவது இறந்து போன சமயத்தில் மட்டும்தான் ராமநாமத்தை சொல்லணும், இல்லாட்டி சொல்லக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிடிவாரம். ராம் நாம் சத்யஹை, ராம் நாம் சத்யஹை. அதனால வீட்டில் மறந்தும் ராமநாமம் உச்சரிக்க மாட்டா. தெரியல. அப்ப ஸ்ரீராமநவமினா கொண்டாடுவாளா கொண்டாட மாட்டாளா? கொண்டாடினா கூட ராமான்னு சொல்லாம கொண்டாடுவாளா தெரியல. இந்த மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் உலகத்துல உண்டு. நிறைய 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 உண்டு. இப்பெல்லாம் பூச ஆரம்பிச்சுட்டா. பைனாப்பிள் விளக்கு, ஆப்பிள் விளக்கு, அதுக்கப்புறமா இன்னும் சில ஜோசியெல்லாம் வந்துட்டா. காத்தால குட் டேவா இருக்கணுமா, யாரா பார்க்குற வாழ்க்கலாம் குட் டே பிஸ்கெட்டை வாங்கி கொடுன்னு ஒருத்தன் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். மனம் இருக்கு, ஜாலியா இருக்கும் பார்க்கறதுக்கு. சில பேர்லாம் அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேற சொல்லுவாங்க. அது பேரே எனக்கு குட் டே, ஸோ பாசிட்டிவிட்டி அப்படின்னு. நீங்க தான் யோசிக்கிறான்னு தெரியல. சிலதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ரைட், அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய ஆரம்பிச்சாச்சு இல்லை, காலகாலமாக உண்டு. இந்த நரவழி கொடுக்கறது, முச்சந்தியில முட்டை மந்திரம் வைக்கிறது, இவெல்லாம் உண்டு இல்லையா உலகத்துல? இவெல்லாம் உண்டு. அதனால இவள் ரொம்ப தெளிவா இருக்கா. மறந்தும் ராமநாமத்தை சொல்லக்கூடாது, வீட்டுல யாரும் ராமநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கா. அந்த ஊருக்கு தான் நம்மாள் வந்திருக்காரு சமர்த்த ராமதாஸ். அவர் ஒரு நாள் பிக்ஷை எடுக்க இவங்க வீட்டுக்கு வந்துட்டார். வாசல்ல நின்னார், ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னார். பார்த்தா சரி யாரோ வந்திருக்காளேன்னா வெளில வரப்போறா. சமர்த்த ராமதாஸ் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா அப்படின்னு காதை குத்தின்ட்டார். ஏ சாது போ அப்படின்னு கத்தினான். சமர்த்த ராமதாஸ் பார்த்தா உறக்க ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா அப்படின்னார். அவ பார்த்தா நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் சொல்லாத போ, வீடு நல்ல வீடு,
இங்க வந்து இதெல்லாம் சொல்லாது அப்படின்றா. சமத்ராமதாசர் இப்படி பார்த்தார். திரும்பி அவருக்கு சும்மாவே ரொம்ப பிடிச்சவர், அப்படிதான் சொல்லணும். வேண்டான்னா அதுதான் பண்ணுவார். அது குருமார்களுக்கே சுவாவம் வச்சுக்கோங்களேன். நான் கூட தான் குருஜி அம்மா கிட்ட ராதே கிருஷ்ணா சொல்ல மாட்டேன்னு விட்டாங்களா, சொல்லு 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 சொல்லி சொல்லி கடைசியில் இன்னைக்கு உட்காந்து உபன்யாசம் பண்ண வச்சுட்டாங்க. சிலதான் தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான். இவர் இன்னும் வரக்க ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா அப்படின்ட்டு. சாது போ, நல்ல வீட்டில் போய் இதெல்லாம் சொல்லுவாளா? வளராததான். இங்கெல்லாம் இந்த நாமத்தெல்லாம் சொன்னா ஒன்றும் சோறுலாம் கிடைக்க போ முதல்ல அப்படின்ட்டா. சமர்த்தராமதாசர் போயாச்சு. பார்த்தா சரி நம்ம சொன்னது அந்த ஆள் புரிஞ்சுடுத்து, நம்ம அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுட்டு அவள் பாட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான். அடுத்த நாள் அதே டைம் வந்துட்டார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த பகீர்னு திரும்பி வந்திருக்கான் அந்த ஆள். ஒரு வேளை நீ சொல்ல மாட்டான் போல இருக்கு அப்படின்னு வந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. அவளை அவர் பேசுறது இவருக்காவது விழா அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சா, கத்தி 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 கத்தி. சாது போ போ, போய் தர மாட்டேன், சொன்னா ஒன்றும் கிடைக்காது, நீ சொல்லதுல ஒன்றும் தர மாட்டேன் போ அந்த பக்கம் அப்படின்னு ராமதாசர் போயிட்டார். இவளுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டெய்லி வந்து தொலைகிறான், கொடுத்து தொலைச்சிட்டா வாய மூடின்னு போயிடுவானா, என்ன ரொம்ப பிடிச்சவனா இருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கிறா. அது மாதிரி ரொம்ப பிடிச்சவர் தான். அவளுக்கு அடுத்த நாள் காத்தால வந்து ஐயோ இந்த ஆள் வருவானே, அவளுக்கு தியானம் வந்துடுச்சு. கரெக்டா வந்துட்டா. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. சாது பாபா, எந்த இடத்துல ராமநாமம் என்னையும் சொல்ல வச்சுட்டே அப்படின்னா போ அப்படின்னு கத்தினா. அவள் ராமான்னு சொல்லவே மாட்டான். இப்ப என்ன ஆச்சு, நிறைய பேர் ராமநாமம் சொல்ல வச்சுட்டியேன்னு சொல்ல வந்தா போயிட்டா. ஒரு 5-6 நாள் ஆயாச்சு. இப்படி நீ வந்துட்டு இருக்க. கரெக்டா என்ன ஆயிடுச்சு, அவருடைய வீட்டுக்காரன் ஏதோ கணக்கு வழக்கு ஏதோ செட்டில் பண்ணல, ஏதோ கொஞ்சம் கணக்குல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிஷா அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டான். அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப். நல்லா இருந்த வீட்டில் இந்த ஆள் வந்தார், ராமநாமத்தை சொன்னார், பிரச்சனை வந்துடுது. வந்தா சமத்ராமதாசன் வந்தா சண்டை போடணும்னு காத்துனா கரெக்டா வந்துட்டார். நம்ம ஜெய ஜெய ரகுவீர் சமர்த்த ஓடி வந்தா. நான் சொன்னேனே கேட்டியா, எங்க வீடு நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா இருந்த, நீ வந்தாய் ஜெபிச்சாய், என் வீட்டுக்காரனும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா அடிஷா, சொன்னா கேட்கறியா நீ? அப்ப சமர்த்தராமதாசன் அம்மா, இது உன்னுடைய மூட நம்பிக்கை. நிச்சயமா ராமநாமத்தினாலே ஒரு ஜீவனுக்கு கஷ்டம்ன்றது ஒரு நாளும் வந்ததில்லை. எத்தனையோ ஜீவர்கள் ராமநாமத்தினாலே தான் கரையேறி இருக்கார்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே அப்படின்னு சிவபெருமானும் சொல்லியிருக்காரு. ராமநாமம் சத்தியம், அதைத்தான் நான் சொல்றேனே, அது எப்ப சொல்லுவா அப்படின்னா சொல்ல ராமதாசன் ஒன்றும் கவலைப்படாதுமா, இன்னிலேருந்து 11வது நாள் உங்க வீட்டுக்காரர் வந்துடுவார், அவர் மேல இருக்க பகுதி பாவம் எல்லாம் போயிட்டு நிச்சயமா வருவார், கவலையே படாத, அதுக்கப்புறம் நீ ராமநாமம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவளுக்கு வந்து அது ஒரு வித்தியாசமா இருந்தது. அதாவது தன்னை அவமானப்படுத்தினா, தன்னை கேவலப்படுத்தினான்னு சொல்லி அவளை பாத்தியா நீ எனக்கு சோறு போட மாட்டேன்ல, மாட்டேன் அவன் புருஷன், இப்படிதானே சொல்லணும். சமர்த்தராமதாசர் இவள் மேல கருணை கொண்டு 15 நாள்ல வந்துருவான், 11 நாள்ல வந்துருவான்னு அவளுக்கு வித்தியாசமா இருந்தது. அடுத்த நாள் வந்தார், 2வது நாள் வந்தார், 3வது நாள் டெய்லி வர அங்க வாசல் நிக்கிற, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு ஜெபிச்சுட்டு போறார். இவ அப்படி பாக்குற, அது எப்படி இந்த மனுஷன், அவர் முகத்தை பார்த்தா தெரியறது அவருக்கு வந்து மாட்டிண்டியா படாத பாடுபடு, அந்த ஒரு பழி வாங்குற எதுவுமே இல்லை. வாசோ நார்மல். ஒரு 6-7 நாள் ஆயிடுத்து. இவ பார்த்தா இப்ப அவள் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா. வந்தோடனே அவர் ஜபின்னு சொன்னார், ஆனா இப்ப அவளே தெரியாமலேயே ஸ்ரீராம ஜெயராம், இந்த சமத்ராமதாசர் தியானம் டெய்லி அவர் வரதை பார்த்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப வந்து ஒரு 8வது நாள் ஆயிடுத்து.
அவள் வந்து அதுக்கு பிக்ஷை போடலான்னு வந்தா. ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்கார வரட்டும், அதுக்கப்புறம் நான் பிக்ஷை வாங்கிக்கிறேன். அந்த வைராக்கியம் எல்லாம் உண்டு. அப்போ பார்த்து அதிசயமா இருக்கு. ஏதோ பிச்சைக்காரன் நினைச்சா இப்படி வைராக்கியமா யாரு இருக்கா? பிச்சைக்காரன் சாது. ஆனா அவருடைய அந்த வார்த்தை, அந்த தீர்மானம், அவர் சொல்ற விதம், அவருடைய காம்பீரியம் அவளுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்தது. அவருக்கு ஒரு பயந்து நொடிஞ்சு போயிட்டா. இப்ப நல்ல தைரியம் வந்தாச்சு. கரெக்டா 11 நாள் 12 நாள் ஆகிறது. ராமதாசர் சொன்ன நாள் வருது. கரெக்டா அவனை ரிலீவ் பண்ணி அழிச்சுட்டு வரான். அதுல 2 பேர் அடில் ஷாவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய பெரிய ஆட்கள். எப்படி நம்ம சிவாஜி மகாராஜாவோட அப்பா உண்டு இல்லை, அவரை மாதிரி அடில் ஷாவுக்கு ரொம்ப நம்பிக்கையுடைய 2 பேர். அவா 2 பேர் சமர்த்த ராமதாசரோட சிஷ்யர்கள். சமர்த்த ராமதாஸ் எல்லா இடத்துலையுமே ஆள் வச்சிருப்பாரு, எங்கேயும் மிஸ்யூஸ் பண்ணிக்க மாட்டாரு. அப்ப இவர்கள் வரதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்பவே முடியல. இவர் அழிச்சுட்டு வந்தானே அவரோட இவன் கரெக்டா வரான், ஹஸ்பண்ட் வரான், அழிச்சுட்டு வரா. இவன் வந்து ஹஸ்பண்டுக்கு ஆரத்தி எடுக்கும்பொழுது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா அப்படின்னா அந்த வாளுக்கும் அதிசயமா இருந்தது. இந்த வாளுக்கு தெரியும் இவளை பத்தி அவனை பத்தி எல்லாம். அந்த பாஜி பந்துக்கு ஏன்னா அது என் மனைவி ராமநாமத்தை சொல்றாளா அப்படின்னு அவ்வளவு ஆனந்தம். அப்ப அவன் சொல்றான், இவ 2 பேர் தான் என்ன வந்து ஒரு அடில்ஷா கிட்ட புரிய வச்சு என் மேல தப்பு இல்லைன்னு எல்லாம் நிரூபணம் பண்ணாரு. அப்படியா அப்படியா, அந்த சாதுபாபா சொன்னது சத்தியம்தான் சத்தியம்தான். யாரு அப்படின்னா, ஆனா இப்ப 2 பேருக்கும் புரிஞ்சு கொடுத்து கூட வந்தவாளுக்கு. சமர்த்த ராமதாசரா, ஒரு பேர்லாம் தெரியாது, பெரிய தாடி வச்சிருந்தார், கையில ஒரு குபடி வச்சுட்டு இருந்தார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன்னு சொன்னார். அவர் தான் 15 நாளைக்குள்ள வந்துருவாங்க. 2 பேர் கையை கூப்பிட்டா எங்க குருநாதர் தான் அவர். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரியவர், அதாவது அரசாங்கத்தை 2 பேர் அவ்வளோ பெரிய ஹையர் லெவல் பொசிஷன்ல இருக்கார். அவர்களுக்கே இவர் குரு, அவருக்கு போய் நான் ஒன்றும் பிக்ஷை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்ப அவனும் பார்த்தான், சரி இது பெரிய பாக்கியம், பகவான் நம்மளை திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். மீதி விஷயம் நாளைக்கு. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.